வணக்கம். நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் அடையார். ப்ரெக்னென்சியில் ரொம்ப காமனாக பார்க்குறது இந்த ஹெமராய்ட்ஸுங்கிறதுங்க. காமனாக நீங்கள் உங்களோட லேமன் டேர்மில் பைல்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஆனால் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னென்னா, டாக்டர் எனக்கு இந்த ஹெமராய்ட்ஸ் இருக்குது இல்லை இந்த பைல்ஸ் இருக்குது அப்படின்னா என்னால் வெஜைனல் பர்த், எனக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா, இல்லைனா இதெல்லாம் ஆகும்பொழுது திடீர்னு அந்த ஒரு ப்ளீடிங் ரொம்ப அதிகமாகி அது வெடிக்கிறதுக்குலாம் ஏதாவது சான்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த ஹெமராய்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அந்த ஒரு ஏஎன்எஸ்க்கு சுற்றி இருக்கிற பிளட் வெசல் வெயின்ஸ் எல்லாம் வந்து வீக்கமாகி அதில் பிளட்டு கொஞ்சம் நிறையா சேரறதுக்கு பேர் தான் இந்த ஹெமராய்ட்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறோம். இது எதனால வருது அப்படின்னா, நம்மளுக்கு அந்த ஒரு வயிறு கர்ப்பப்பை பெருசாக ஆக ஆக அது ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு பிளட் வெசல் மூலம்லாம் அதிகமாக இருந்து நம்மளுக்கு கால் மூலமாக நம்மளுக்கு அந்த ஒரு ரத்த ஓட்டம் மேலே போகிறதுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கிறதுனால இந்த பிளட் எல்லாம் கொஞ்சம் தேக்கமாக ஆகி அந்த ஹெமராய்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வருது. இந்த ஹெமராய்ட்ஸுங்கிறது ஒரு ப்ரெஷர்னால தான் வருது. ஸோ இந்த ப்ரெஷர் நம்மளுக்கு ரிலீவ் ஆயிடுச்சு அப்படிங்கும் பொழுது இந்த ஹெமராய்ட்ஸுமே நம்மளுக்கு ரிலீவ் ஆகிடும். இதுக்கும் வெஜைனல் பர்த்துக்கும் கண்டிப்பாக எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாதுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வெஜைனல் பர்த்துங்கிறது வெஜைனல் கெனாலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அங்கே இருக்கிறதுக்கும் மோஷன் போகிற இடத்த சுற்றி இருக்கிற பிளட் வெசல் வீங்கிறதுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாததுனால நம்மளுக்கு வெஜைனல் டெலிவரிக்கும் இதுக்கும் ப்ராப்ளம் கிடையாது. ஹெமராய்ட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வெஜைனல் டெலிவரி ஆகிறதுக்கான எல்லா ஒரு சான்ஸுமே இருக்குது. அப்போ இது எதனால வருதுன்னா, நம்மளுக்கு மெயினாக ரொம்ப நேரம் நம்ம நின்றுக்கிட்டே இருக்கும், இல்லை நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கான்ஸ்டிபேஷன் ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு மலச்சிக்கல் மாதிரி இருக்குது, நம்ம வந்து அதிகமாக தண்ணி குடிக்காமல் நம்ம ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருக்கும், அப்படிங்கிற அந்த ஒரு நேரத்துலலாம் இந்த ஹெமராய்ட்ஸுங்கிறது நம்மளுக்கு பெருசாகவே இருக்கும். ஸோ இதை எப்படி ரிலீவ் பண்ணலாம்னா, மெயினாக நம்மளுக்கு அந்த ஒரு கான்ஸ்டிபேஷனை நம்ம ரிலீவ் பண்ணோம்னாலே இந்த ஹெமராய்ட்ஸும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணும்பொழுது கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மெயினாக இது அந்த ப்ரெக்னென்சியில் வர ஹெமராய்ட்ஸாக இருந்தது நம்மளுக்கு அந்த ஒரு ப்ரெஷர்னால் வருதுன்னா, இது டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு இது கம்ப்ளீட்டாக அந்த ஹெமராய்ட்ஸுங்கிறது நம்மளுக்கு போகும். அண்ட் மெயின் இஸ் ஃபைபர் ரிச் டயட். பசிக்கலை, சாப்பாடு பிடிக்கலை அப்படிங்கிறதுனால அந்த ஒரு ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் வாமிட்டிங் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிற நேரத்தில் காமனாக எல்லாருக்குமே இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் வர கான்ஸ்டிபேஷனை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா, போக போக மாதம் ஆக ஆக நீங்கள் அந்த மோஷனில் முக்கிட்டே இருக்கீங்க, இல்லை தண்ணி ஒழுங்காக குடிக்காமல் டீஹைட்ரேட்டடாக இருக்கீங்க அப்படிங்கும் பொழுது அது 3வது ட்ரைமஸ்டரில் வந்து நிற்கும் பொழுது அந்த கர்ப்பப்பையோட சைஸும் பெருசாகி ப்ரெஷரும் ரொம்ப ஜாஸ்தியாகி அது ஹெமராய்ட்ஸாக மாறி 3rd ட்ரைமஸ்டரில் நிறைய பேருக்கு இந்த ஹெமராய்ட்ஸில் ப்ளீடிங் ஆகிறதுக்கான சான்ஸ் கூட இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் இனிஷியலாக அந்த ஒரு கரெக்டான டயட் எடுத்து நீங்கள் தண்ணி நிறைய குடித்து இந்த கான்ஸ்டிபேஷனை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஹெமராய்ட்ஸுமே நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். என்ன தான் சாப்பிட்டாலுமே ஃபைபர் ரிச் டயட்டாக இருக்குது, தண்ணி குடித்தாலுமே நம்மளுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் ரிலீவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம அந்த ஒரு ஸ்டூல் சாஃப்ட்னர்ஸ் இல்லை லாக்ஸேட்டிவ்ஸ் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரலாம். ஸோ அதுக்கு யூ ஹேவ் டு டாக் டு யுவர் டாக்டர் அண்ட் மேக் ஷுர் தட் யூர் டேக்கிங் சம்திங் தட் வில் ஹெல்ப் யூ இன் ரிலீவிங் யுவர் கான்ஸ்டிபேஷன். ஸோ இது பண்ணும்பொழுது டெஃபினட்டாக அந்த ஹெமராய்ட்ஸுமே நம்மளுக்கு கண்டிப்பாகவே குறையும். ஸோ ஹெமராய்ட்ஸ் இஸ் அ காமன் ஃபேக்டர் டியூரிங் ப்ரெக்னன்சி, but it can be kept under control with normal lifestyle changes. கண்டிப்பாக அதை நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் வைக்க முடியும். அட் த சேம் டைம் ஹெமராய்ட்ஸ் வந்து டெலிவரியை அது கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணாது. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் ஹவு யூ வில் டெலிவர். இந்த ஹெமராய்ட்ஸ் இருக்கிறதுனால சிசேரியன் ஆகிடுமா அப்படிங்கிற ஒரு கவலை கண்டிப்பாக வேண்டாம். அதே மாதிரி நீ ப்ரெக்னன்சி முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹெமராய்ட்ஸுங்கிறது டெஃபினட்டாக இட் வில் டிஸப்பியர் அண்ட் யூ வில் ஃபீல் மச் பெட்டர் ஆஃப்டர் யூ கிவ் பர்த் டு த பேபி.